எத்தனை வாக்குகளை விட வெற்றி உறுதிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஒரு வாக்குல ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருந்தான், 10,000 வாக்கு கேட்டாலும் வெற்றி தான். சொல்லுங்க. வேற அமைச்சர் நேரு மேல் பல்வேறு குற்றச்சாட்டு வச்சீங்க, தொடர்பா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? சார், 2G கேஸ்ல தான் காங்கிரஸ் அடியோட காலியாச்சு. அதே மாதிரி நேரோட இந்த ஸ்கேம்ல தான் திமுகவே அடியோட தோக்கும். நேரு மட்டும் தோக்க மாட்டார், திராவிட முன்னேற்ற கழகமே இந்த எலெக்ஷன்ல தோத்துரும். எத்தனை தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவாங்க? யாரு? டிஎம்கே கடந்த முறை 9 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. இங்கயா 9மே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்கும். மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்காங்க? கண்டிப்பா விழிப்புணர்வா இருப்பாங்க. இது வந்து நல்லா படிச்ச மக்கள் உள்ள பகுதி, விழிப்புணர்வு உள்ள பகுதி. இவர் இந்த தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யறது நல்லா தெரியும். அவர் செஞ்சு இந்த அமைச்சரானது 2 வேலை தான் பர்ஃபெக்டா பண்ணாரு. ஒன்னு திருச்சிக்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தாரு, ஒன்னும் லால்குடி கொண்டு வந்தாரு. ஏன் திருச்சி கொண்டு வந்தாருன்னா, பஞ்சப்பூர் பக்கத்துல அவருக்கு 200 ஏக்கர் பினாமி லேண்ட் இருக்கு, அது இன்னைக்கு 2000 கோடி ஆயிடுச்சு. அதுக்கு அதை கொண்டு வந்தாரு. லால்குடியில் 500 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு, அதனால பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் அவர் லால்குடி நிலத்துக்கிட்ட போட்டுக்கிட்டாரு. ஆர்டிஓ ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, கோர்ட்டு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போறாரு. அது 500 ஏக்கர் வந்து 5000 கோடி ஆயிடுச்சு. இதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை. இந்த 5 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு சாதனை தமிழகத்துல எந்த அமைச்சரும் செய்தது. பஞ்சப்பூர் பக்கத்துல இடம் எனக்கு இல்ல, இருந்தா நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சார், பினாமியெல்லாம் வச்சுக்க சொல்லிடுவாங்க. அப்புறம் பினாமி வச்சுக்கிட்டோம். நான் தான் அவரு பேர்ல பினாமின்னு தானே சொல்றேன். கண்டிப்பா ஒண்ணு கூட அவர் திருப்பி எடுத்துக்க முடியாது. தோத்தா எல்லாம் பினாமி எடுத்துட்டு போடுவோம். ஒருத்தம் கூட கிடையாது. எல்லாத்துக்கும் சந்தோஷம். அதனால ஓப்பனா சொல்லுங்க, பகிரங்கமா அறிவிக்க சொல்லுங்க. எனக்கு பஞ்சப்பூர்ல இடமே இல்ல, இடம் இருந்தா யாராவது எடுத்துக்க சொல்லுங்கன்னு பகிரங்கமா அறிவிக்க சொல்லுங்க. அவன் எடுத்துக்கணும். அவர் மேல குற்றங்கள் சொல்லியும் அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இப்ப கேட்டீங்களே, அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்ட போட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் போட முடியும்? சார், ஒண்ணு வச்சுங்க, அவருக்கு இந்த ஸ்கேம்ல வந்து தெளிவா ஒண்ணு சொல்றேன். ஒரு சாதாரண ஏழை தாய்மார் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த குழந்தைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக யூகேஜி எல்கேஜில இருந்து கையை பிடிச்சிட்டு அந்த பையனையும் குழந்தைய கூட்டி போய் ஸ்கூல்ல படிக்க வச்சு, ஸ்காலர்ஷிப்ல, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல, கவர்மெண்ட்ல வந்து பணம் வாங்கி, உதவித்தொகை வாங்கி அவனை +2 வரைக்கும் பாஸ் பண்ண வச்சு, அந்த பையன் +2 பாஸ் பண்ணி, அதுக்கப்புறமேல அவனை காலேஜில் சேர்க்கறதுக்காக வீட்டை அடகு வச்சு, நிலத்தை அடகு வச்சு, தாலிபாசி அடகு வச்சு அவனை ஒரு அமௌண்ட் கொடுத்து இன்ஜினியர் காலேஜில் சேர்த்து, தம்பி படிடா, ஒன்னோட நீ படிச்சாதாண்டா இந்த குடும்பமே நல்லா இருக்குன்னு அந்த தாய் தந்தையர் அவனை ஊட்டி வளர்த்து படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றான். 90% பண்றான். அது மாதிரி 90% இப்போ 1 லட்சம் பேர் இந்த மாநகராட்சி நகராட்சி நியமன விருதுல எக்ஸாம் எழுதுறான். அந்த 1 லட்சம் பேரையும் ஃபெயில் பண்ணிட்டு, இவருக்கு யாரு ஒரு தொகுதிக்கு வந்து 35 லட்சம் பணம் கொடுப்பானா ஒரு கேண்டிடேட், அவர் மாதிரி 2300 பேரை செலக்ட் பண்ணி 822 கோடி ரூபா அதுல மட்டும் பணம் வாங்கியிருக்காரு. சார், நீ ஏன் சார் இவ்வளவு தூரம் பேசுறீங்க? இங்க திருச்சியில திராவிட முன்னேற்ற பகுதி கலைச்சார், ஜங்ஷன் பகுதி கலைச்சார். அவருக்கு ஒரே பொண்ணு BE ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கு. அண்ணா, என் பொண்ணு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுங்கன்னா கொடுக்கவே இல்லையே. பகுதி கழக செயலாளரோட பொண்ணுக்கு கொடுக்கல. வட்ட செயலாளர் 2 பையன் படிச்சிருக்கான் BE இன்ஜினியர், அவனுக்கு கொடுக்கல. திருச்சியில எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காருன்னு கேளுங்களேன். கட்சிக்காரங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காருன்னு கேளுங்களேன். யாரையும் வாழ விட மாட்டார் சார். இப்ப எப்படி 5 எம்எல்ஏ தட்டினாரு, ஒரு எம்எல்ஏ ஒரு திருப்பி தான் இருக்க விடுவார். ஆனா அவர் 89 மட்டும் இருந்து இவர் மட்டும் எம்எல்ஏ இருப்பார். புரியுதுங்களா? ஒரு ஆள் ஒரு திருப்பி எம்எல்ஏ ஆகி வெள்ளை சட்டை போட்டு காரை கீரை வாங்கிட்டான் போச்சு. அந்த காரை போடுங்கன்னா மறுபடியும் பைக்குக்கு போகணும், சட்டையை கழட்டியா மறுபடியும் அழுக்கு சட்டை போடணும். இதுதான் அவரோட நிலைமை. தான் மட்டும்தான் வாழணும், மற்ற யாருமே வாழக்கூடாது அப்படிங்கிறது அவரோட நிலைமை. சார், ஒண்ணு கேட்கறேன். வருவாய்த்துறையில ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டா, விவோ பணம் வாங்கிட்டா 2000 ரூபா போட்டா அவர் உடனே 2 வருஷம் ஜெயிலு. காவல்துறையில ஏதாவது ஒரு தப்பு பண்ணி கான்ஸ்டபிள் பணம் வாங்கிட்டா அவங்களுக்கு 5 வருஷம் ஜெயிலு. ராபரி அடிக்கிறான், வெளியே உள்ள பூந்து கொள்ளை அடிக்கிறான், அவனை பிடிச்சி பண்ணா அவனுக்கு ஒரு 5 வருஷம் ஜெயிலு. ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட அந்த அதிகாரிகள் யாராவது தப்பு பண்ணிட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. இப்படிப்பட்டதுல 822 கோடி கொள்ளை அடிச்சிருக்க ஊழல் செய்த அந்த அமைச்சரை வெளியே வச்சிருக்காம, சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா அமலாக்கத்துறை எடுக்கும். கோர்ட் உத்தரவுப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல FIR போட சொல்லி பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் இல்லாட்டி DGP மாத்தி உடனே FIR போட்டுருவாங்க. FIR போட்டா ஒரு இருக்க வேண்டிய இடமே திகார் ஜெயில் தான். அது சந்தேகம் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் போகலாம், எலெக்ஷனுக்கு பின்னாடியும் போகலாம், இல்லை போலிங்க்கு முன்னாடி கூட போயிடலாம். அது மாதிரி சூழ்நிலை தான் இருக்காரு. இந்த மக்கள் அனைவருக்கும் கையில வந்து ஒரு ஆயுதம் வந்து விரல் தான். திருச்சி மக்கள்லாம் அவங்களுக்கு வந்து பதில், இந்த அமைச்சருக்கு பதில் சொல்ற காலம் 23ஆம் தேதி. 23ஆம் தேதி அவங்க விரல் அமுத்துவாங்க. அப்ப தெரியும் இவரோட 30 ஆண்டு கால அரசியல். சார், 89ல இருந்து ஒரு இது வரைக்கும் கோலாச்சி அடிச்சுட்டு இருக்காரு. யாருமே அது பண்ணதில்ல. கம்ப்ளீட்டா திருச்சி எல்லாம் பாதியை வாங்கிட்டார். அவருக்கு தில்லைநகர்ல எவ்வளவு வீடு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? திருச்சி மாவட்டத்துல எத்தனை லட்சம் சதுரடி நிலம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க.
எல்லாமே இது எல்லாத்துக்கும் இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் நல்லா இருக்காங்க. அமைதி புரட்சி கண்டிப்பா இருக்கும். இதனுடைய பக்கத்துல விஜய் வேற நிற்கிறார், திருச்சி 2வது தொகுதி. அதோட தாக்கம் கடுமையா இருக்கும். ஆனா அவரு இதுக்கு மேல விமர்சனம் பண்ணுவார். திமுகவை முதல் எதிரி திமுக தான் சொல்லியிருக்காரு. அவர் வருவார் பாருங்க, இதுக்கு மேல பேசுவார். ஆகவே அவர் நினைக்கிற மாதிரி இந்த திருப்பு அவ்வளவு ஈஸியெல்லாம் ஜெயிக்க முடியாது. காசு வாங்கிட்டு ஜனங்க ஓட்டு எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அவரு இப்ப 1200 கோடி அடிச்சிருக்காரு. எல்லாமே இத்தாலியில தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காருன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. குறைஞ்சது அவர் கொடுக்கணும்னு கிடைச்சா ஒரு ஓட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். 1 லட்ச ரூபா வாங்கணும். 1 லட்ச ரூபா கொடுத்தாதான் ஜனங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருப்பாங்க. எவ்வளவு ஓட்டு கொடுக்குறாரு பார்ப்போம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இது கொள்ளையடிச்ச பணம், இது லஞ்ச பணம், நம்மளுடைய சொந்த பணம்னு வாங்கி வச்சுட்டு ஓட்டு அவருக்கு போட மாட்டாங்க. சார், மணச்சூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து பிரச்சனையாவே இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? தெரியலையே சார். அது ஓட்டுக்கு போகிற இடத்துல வந்து வெளியூர் அதுவா சார்? ஒன்றும் இல்லை. அங்கே கேன்வசிங் வந்து டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் வச்சு கேன்வஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து கட்சிக்காரங்களை யாரையும் வச்சுக்கிறது இல்லை. அங்கே பிரச்சனை பண்ணுறதே திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் தான். நாங்கள் வந்து ஒன்றியமாக இருக்கோம், நாங்கள் வந்து வார்டு செயலாளர் இருக்கோம், கிராம கமிட்டியில் இருக்கோம். எங்களே வச்சுக்காம நீ எப்படி டீச்சரை போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டை கூட்டு வந்து பண்ணுறீங்கன்னு தான் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த திருப்பு அந்த திமுக காரங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அது கடுமையாக எதிர்ப்பாங்க. ரைட்.